முகத்தில் சோகம் தாண்டவமாட நடக்க முடியாமல் நடந்து வரும் இவர்தான் கடலூர் மாவட்டம் லால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் அஜித். 30 வருடங்களுக்கு முன் வெளிநாட்டிற்கு வேலை தேடி சென்றவர் சம்பாத்தியத்தோடு திரும்பி வந்து 4 மக்க மனுஷங்களோடு சேர்ந்து வாழ நினைத்திருக்கிறார். ஆனால் ஒரு மோசடி நபரை நம்பிய பாவத்திற்கு தற்போது காவல் நிலையத்திற்கு முட்டித்தேய நடந்து கொண்டிருக்கிறார். ஃபாரினில் வியர்வை சிந்தி சம்பாதித்த பணத்தை நோகாமல் சுருட்டியிருக்கிறார் ஒரு ஆசாமி. வெளிநாட்டில் வேலையை முடித்துக்கொண்டு ஊருக்கு வந்த அப்துல் அஜித்துக்கு கும்பகோணத்தைச் சேர்ந்த முகமது சுஹைல் என்பவரின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. தன்னை மிகப்பெரிய வியாபார காந்தமாக காட்டிக்கொண்ட முகமது சுஹைல் தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு ப்ராஜெக்டில் தான் கொடுத்த முந்திரி திராட்சை தான் மாநிலம் முழுவதும் சப்ளை ஆவதாக கூறியிருக்கிறார். சமூகம் பெரிய இடம் போல என ஆச்சரியமாக பார்த்த அப்துல் அஜித் தனக்கும் உள்ளூரில் ஏதாவது தொழில் செய்ய ஆசை என சொல்ல, உடனே அந்த நபர் தற்போது கைவசம் இருக்கும் பொங்கல் பரிசு கான்ட்ராக்டில் உங்களையும் சேர்த்துக் கொள்கிறேன் என சொன்னதோடு முதலமைச்சரின் குடும்பத்தில் அனைவருமே தனக்கு தெரிந்தவர்கள்தான் என சொல்லி ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார். முந்திரி பிசினஸ் திட்டத்தை சொல்லி சிலிர்க்க வைத்த முகமது சுஹைல் அடுத்த கட்டமாக தனக்கு லூலு மால் உரிமையாளரை நன்றாக தெரியும் எனவும் அவரது மாலுக்கு நான் தான் பயறு வகைகளை சப்ளை செய்கிறேன் என அளந்து விட்டிருக்கிறார். அதோடு லூலு மால் ஓனர் டெல்லிக்கு வருகிறார் என அழைத்து சென்றிருக்கிறார். டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கியதும் ஒரு லக்ஸுரி காரில் அழைத்து சென்று 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைத்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த ஒரு நபரை காட்டி இவர்தான் லூலு மால் ஓனரின் PA என அறிமுகப்படுத்தியதோடு சில காகிதங்களை காட்டி கையெழுத்து வாங்கியிருக்கிறார். அதன் பிறகு ஒரு நாள் தனது பேங்க் பாஸ்புக் ஒன்றை காட்டிய முகமது சுஹைல் 277 கோடியே 33 லட்சம் ரூபாய் உள்ளதாக கூறியிருக்கிறார். இதனால் வருமான வரித்துறையினர் தனது கணக்கை முடக்கிவிட்டதாகவும் அதை சரி செய்ய 1.5 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது, அதை நீங்கள் கொடுத்தால் வங்கிக் கணக்கு மீண்டும் வந்த பிறகு 10 கோடி ரூபாய் தருகிறேன் என ஆசையின் ஆக்சிலரேட்டரை அழுத்தி மிதித்திருக்கிறார். இதனால் அப்துல் அஜித்தும் வீட்டிலிருந்த நகையை விற்றும் வட்டிக்கு கடன் வாங்கியும் அவர் கேட்ட பணத்தை கொடுத்திருக்கிறார். பணத்தை வாங்கிக் கொண்டு அலைய விட்டது மட்டுமல்லாமல் முகமது சுஹைல் கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்துல் அஜித் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கவே மோசடி மன்னன் முகமது சுஹைல் மீது FIR பதியப்பட்டிருக்கிறது. புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் முகமது சுஹைல் மற்றும் அவரை அறிமுகம் செய்து வைத்த முஷரப் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முகமது சுஹைலை கைது செய்து விசாரிக்கும் பட்சத்தில்தான் மொத்தமாக சுருட்டிய பணம் எவ்வளவு என்பது தெரியவரும்.